மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம். ஒரு வாழ்வை நீக்கியே அருள்வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள். மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள். மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். ஜூன் மாதம் இயேசுவினுடைய இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். அதிலும் இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இயேசுனுடைய இதயத்திற்கு உரிய ஒரு நாள். அதோடு இன்று அந்த இயேசுவினுடைய இதய பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இயேசுனுடைய இதயத்தை போன்று நம் ஒவ்வொருவருடைய இதயமும் அன்பினால் பற்றி எரிய வேண்டுமென்று அந்த ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்காக ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேசவும் தயாராக இருக்கின்றார். ஆகவே இயேசுவினுடைய இதயத்தில் ஒரு நிரந்தர இடத்தை பிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அந்த இதயத்தில் பொங்கி வழிகின்ற அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுவைக்க இந்த திருப்பலியிலே அன்னையின் வழியாக வரங்கள் வேண்டுவோம். திருப்பலியை தூயதொரு பலியாக நாம் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்லமையும் நிறைந்த இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது வீரான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உம்முடைய அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுள்ளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக் கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராஹிமை அழிக்க திரும்பி வர மாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார், இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இறைவன் என் மீட்பர், அவரே என் ஆற்றல். நான் பாடிடுவேன், அஞ்ச மாட்டேன், என் மீட்பன் அவர்தானே. இறைவன் என் மீட்பர், அவரே என் ஆற்றல். நான் பாடிடுவேன், அஞ்ச மாட்டேன், என் மீட்பும் அவர்தானே. மீட்பருளும் ஊற்று நீரை முகர்ந்து கொள்வீர்கள், மீட்பருளும் ஊற்று நீரை முகர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் முகர்ந்து கொள்வீர்கள், நீங்கள் முகர்ந்து கொள்வீர்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார், இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள்.
12ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிகாலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருக்குள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிகாலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்துவின் உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாக பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறிக்கும் சடங்கை எடுத்துமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒருவருடைய கால்களை முறித்தார். பின்னர் மற்றவருடைய கால்களை முறித்தார். பின்பு அவர் இயேசுவிடம் வந்தார். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரரில் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையாக இருந்தது. அவர் உண்மையாக கூறுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காக அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறியப்படாது என்று மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவை குத்தியவரை உற்று நோக்குங்கள் என்று மறைநூல் கூறுகிறது.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு சிறிய கற்பனை நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மக்கள் கூட்டம் நிறைந்த ஒரு இடத்தில் ஒரு இளைஞன் அவர்கள் மத்தியிலே நின்று கொண்டு எல்லோரையும் தன்னை பார்க்குமாறு கூவி அழைக்கின்றான். எல்லோரும் அவனுடைய குரலை கேட்டு அவனுடைய பக்கம் திரும்புகின்றார்கள். அப்பொழுது அவன் தன்னுடைய நெஞ்சை திறந்து காண்பித்து, பாருங்கள், என்னுடைய இதயத்தை பாருங்கள், என்னுடைய இதயம் எவ்வளவு தூய்மையானதாக, எவ்வளவு அழகானதாக இருக்கின்றது என்று பாருங்கள் என்று கூக்குரலிட்டான். மக்கள் அனைவரும் அவனுடைய இதயத்தை பார்த்து உண்மையிலேயே வியப்படைந்தார்களாம். அப்பொழுது அதே கூட்டத்திலே ஒரு முதியவர் ஒருவரும் நின்று கொண்டு அவரும் கத்துகின்றார், மக்களே, என்னுடைய இதயத்தையும் பாருங்கள், என்னுடைய இதயமும் எவ்வளவு அழகாக இருக்கின்றது பாருங்கள் என்று அவரும் கூச்சலிடுகின்றார். மக்கள் அனைவருடைய கண்களும் அவருடைய இதயத்தையும் பார்க்கின்றது. அவருடைய இதயமானது, அவருடைய இதயத்தில் நிறைய தழும்புகள், நிறைய காயங்கள், அந்த இதயத்திலே நிறைய துவாரங்கள், ஓட்டைகள், அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது போன்றெல்லாம் இருந்தது. எல்லோருமே அதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். இவ்வளவு காயங்களோடும் தழும்புகளோடும் ஓட்டைகளோடும் இருக்கின்ற இந்த இதயமா அழகானது என்று வியப்படைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இளைஞன் அந்த முதியவரை பார்த்து கேலி செய்கின்றான். இந்த இதயமா அழகான இதயம்? என்னுடைய இதயம்தான் தூய்மையானதாக, எந்தவித தழும்புகளும் எந்தவித காயங்களும் இல்லாமல் இருக்கின்றது, இதுதான் அழகான இதயம் என்று சொன்ன பொழுது அந்த முதியவர் அந்த இளைஞனை பார்த்து புன்சிரிப்போடு கூறுகின்றார், இதைத்தான் கூறுகின்றார், ஒரு மனிதனுடைய இதயத்தின் மதிப்பு எவ்வாறு அளவிடப்படுகின்றது தெரியுமா? ஒரு மனிதனுடைய இதயத்தின் மதிப்பு அந்த இதயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள், அந்த இதயத்திலே ஏற்பட்டிருக்கின்ற தழும்புகள், அந்த இதயத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஓட்டைகள், துவாரங்கள், இதன் வழியாகத்தான் மதிப்பிடப்படுகின்றது. ஆகவே என்னுடைய இதயம்தான் அழகான இதயம் என்று கூறிய பொழுது அந்த இளைஞனுக்கு அது புரியவில்லை. எப்படி என்று கேட்கின்றான். அப்பொழுது அந்த முதியவர் அந்த இளைஞனை பார்த்து சொல்லுகின்றார், எப்பொழுதெல்லாம் உன்னுடைய இதயத்திலிருந்து அன்பை எடுத்து பிறருக்கு கொடுக்கின்றாயோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய இதயத்தை சிறிது கிழித்து அடுத்தவருக்கு கொடுக்கின்றாயோ, அப்பொழுதெல்லாம் உன்னுடைய இதயத்திலே காயங்கள் ஏற்படுகின்றன, தழும்புகள் ஏற்படுகின்றன, ஓட்டைகள் ஏற்படுகின்றன. ஆகவே எந்த ஒரு இதயமானது பெறுவதை விட அன்பை கொடுக்கின்றதோ அந்த இதயம்தான் அழகான ஒரு இதயம் என்று அந்த முதியவர் அவனுக்கு புரிய வைக்கின்றார். இதயத்தின் அழகு எதில் இருக்கின்றது என்பதை
அந்த இளைஞன் இதயபூர்வமாக உணர்ந்து அவனும் தன்னுடைய இதயத்திலிருந்து அன்பை பிறருக்கு கொடுக்கின்றான். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, எந்த இதயத்தில் காயங்களும் தழும்புகளும் ஓட்டைகளும் துவாரங்களும் இருக்கின்றனவோ அந்த இதயம்தான் உண்மையான அழகான இதயம். இதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். இயேசுவினுடைய இதயம் காயங்களால் நிறைந்த இதயம். இயேசுவினுடைய இதயம் அன்பு தீயால் பற்றி எரிகின்ற ஒரு இதயம். இயேசுவினுடைய இதயம் தன்னை முழுமையாக பிறருக்கு கொடுத்த ஒரு இதயம். அந்த பெருவிழாவைத்தான் இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த பெருவிழா எப்படி தோன்றியது, அதை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1673ஆம் ஆண்டு இயேசு புனித மார்க்ரித் மரியம்மாளுக்கு காட்சியிலே தோன்றுகின்றார். எவ்வாறு இரவு உணவின் பொழுது யோவான் இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தாரோ அதே போன்று ஆண்டவர் இயேசு மார்க்ரித் மரியம்மாளை தன்னுடைய இதயத்திலே சாய்த்து கேட்க சொல்லுகின்றார். என்னுடைய இதயம் எந்த அளவிற்கு இந்த மனித குலத்தை அன்பு செய்கின்றது என்று பார் என்று மரியாளுக்கு தன்னுடைய இதயத்தின் பரிமாணத்தை வெளிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, அந்த காட்சியில் ஏறக்குறைய 1673 75 வரை பல முறை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித மார்க்ரித் மரியம்மாளுக்கு காட்சி கொடுக்கின்றார். ஒரு காட்சியிலே அவர் மார்க்ரித் மரியம்மாளிடம் கேட்கின்றார், ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவினுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழா, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் அந்த விழாவை சிறப்பித்தோம். அதற்கு பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமையை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும். இயேசுவினுடைய இதயத்தை காயப்படுத்திய மனித பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புனித மார்க்ரிட் மரியம்மாளுக்கு அந்த காட்சியில் இயேசுவின் காயப்பட்ட இதயத்தையும் அந்த இதயம் அன்பினால் பற்றி எரிவதையும் அந்த புனிதை கண்டார். அது மட்டுமல்ல, இன்னொரு காட்சியில் மார்க்ரித் மரியம்மாளை பார்த்து இயேசு இவ்வாறு கூறுகின்றார், மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். காட்சியில் இயேசு புனித மார்க்ரித் மரியம்மாளிடம் இவ்வாறு கூறுகின்றார், மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக முழுமையாக நான் மனித குலத்தை அன்பு செய்கின்றேன். அதற்கு கைமாறாக எனக்கு என்ன கிடைக்கின்றது? அநேக மக்களிடமிருந்து அறியாமையையும் அலட்சியையுமே நான் பெறுகின்றேன். இதனால் எனது இதயம் எவ்வளவோ நிந்தைகளுக்கு உள்ளாகி வேதனைப்படுகின்றது. நீயாவது எனக்கு பதில் அன்பு காட்ட மாட்டாயா என்று புனித மார்க்ரித் மரியம்மாளை பார்த்து இயேசுவின் கேட்கின்றார். அதே வார்த்தைகளைத்தான், இதனால் என்னுடைய இதயம் எவ்வளவோ நிந்தனைக்கு உள்ளாகி வேதனைப்படுகின்றது, நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? இந்த ஆலயத்திலே குழுமியிருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் கேட்கின்றார். நீங்களாவது என்னுடைய அன்பை அனுபவித்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னை அன்பு செய்ய மாட்டீர்களா என்று கேட்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இயேசு
நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அழைப்பு விடுக்கின்றார். அழைப்பு விடுத்து அவருடைய இதயத்திலே என்னுடைய இதயத்தில் வந்து தங்குங்கள் என்று கூறுகின்றார். நாம் வாசிக்கின்றோம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 28, 29 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகின்றது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வசனம் 29 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறுகின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் விழா எடுக்கின்ற இந்த இயேசுவினுடைய இதயம் நமக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது. 2 பாடங்களை இன்றைய பெருவிழாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஒன்று, இயேசு நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அழைத்து தனிப்பட்ட விதத்திலே நம்மை அன்பு செய்கின்றார். இது முதல் பாடம். இயேசுவினுடைய அன்பை நான் முழுமையாக உணர்ந்திருக்கின்றேனா என்னுடைய வாழ்க்கையில் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக சிந்தித்து பாருங்கள், நான் தனிமையாக இருந்த பொழுது இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிந்த அந்த அன்பை நான் உணர்ந்திருக்கின்றேனா? நான் நல்லவனாக இல்லையே என்று நினைத்த பொழுதெல்லாம் இயேசுவினுடைய அன்பை நான் உணர்ந்திருக்கின்றேனா? என் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் வாழவில்லையே, இவ்வளவு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேனே என்று நினைத்த பொழுதெல்லாம் இயேசு என்னை அன்பு செய்கின்றார். ஜீசஸ் லவ்ஸ் மீ. இயேசு முழுமையாக என்னை அன்பு செய்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து வாழ்கின்றோமா? என்னுடைய கடந்த கால வாழ்வை தீய வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டேனே, தீய வழியிலே சென்று விட்டேனே என்று உணர்கின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது பாடம், இப்படிப்பட்ட என்னுடைய பாவத்திற்காகவும் இந்த மனிதகுலம் இயேசுவினுடைய இதயத்திற்கு எதிராக செய்த பாவங்களுக்காகவும் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பரிகாரம் செய்ய போகின்றேன்? அந்த இதயத்திற்கு ஏற்ற மகனாக, மகளாக நான் வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகின்றார். இந்த பாடத்தையும் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். 3வதாக, என்னுடைய இதயத்தின் அன்பை முழுமையாக அனுபவித்த நீங்கள் அந்த அன்பை உங்களுடைய இதயத்தின் வழியாக பிறருக்கு கொடுங்கள். ஆக்டிவ் ஏஜென்ட். நீங்கள் என்னுடைய பிரதிநிதியாக இருந்து உங்களுடைய இதயத்தின் அன்பை பிறருக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார். கடைசியாக இயேசு என்ன சொல்லுகின்றார்? இந்த இயேசுவினுடைய இதயத்தினுடைய அன்பு எதிலே உச்சக்கட்டம் அடைகின்றது என்றால் நற்கருணையில். இதோ இந்த திருப்பலியிலே நற்கருணை விருந்திலே நாம் பங்கு கொள்ள இருக்கின்றோம். அந்த நற்கருணை இயேசுவினுடைய இதயத்தின், இயேசுவினுடைய அன்பின் உச்சக்கட்டம். தன்னையே முழுமையாக கொடுத்திருக்கின்றார். அந்த நற்கருணை விருந்திலே பங்கு கொள்ள இருக்கின்ற நாம் எந்த தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கு பெறுகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். கடைசியாக புனித மார்க்ரீத் மரியம்மாளுக்கு இயேசு 12 வாக்குறுதிகளை கொடுத்தார். 12 வாக்குறுதிகள். என்னுடைய இதயத்தை அன்பு செய்கின்றவர்கள், என்னுடைய இதயத்தை வழிபடுகின்றவர்களுக்கு நான் 12 வாக்குறுதிகளை தருகின்றேன் என்று கூறினார். எத்தனை பேருக்கு அந்த 12 வாக்குறுதிகள் தெரியும்? நான் இப்பொழுது வாசிக்கின்றேன்.
முடிந்தவற்றை உங்களுடைய மனதிலே வைத்து கொண்டு அந்த வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். முதலாவதாக, மக்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தேவையான எல்லா வரங்களையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். யாரெல்லாம் இயேசுனுடைய இதயத்தை வணங்குகின்றார்களோ, வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு. அவர்களுடைய குடும்பங்களில் சமாதானத்தை விளைவிப்போம். துன்ப துயரங்களில் அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்போம். நான்காவதாக, வாழ்நாளில் குறிப்பாக மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருப்போம். ஐந்தாவதாக, தொடங்குகின்ற எல்லா காரியங்களும் நிறைவேறும்படி ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம். 6, நமது இதயம் பாவிகளுக்கு தயாளத்தின் ஊற்றும் கரைகாணாத கடலுமாய் இருக்கும் என்று கூறுகின்றார். 7ஆவதாக, புண்ணிய வழிவில் பக்தி சுறுசுறுப்பற்ற ஆன்மாக்கள் பக்தி சுறுசுறுப்பை அடைவார்கள். 8ஆவதாக, பக்தி சுறுசுறுப்புள்ள ஆன்மாக்கள் விரைவில் உயர்ந்த நிலை அடைவார்கள். 9, எந்தெந்த வீடுகளில் நமது திரு இதய படத்தை நிறுவி வணக்கம் செலுத்துவார்களோ அந்த வீடுகளை நாம் ஆசிர்வதிப்போம் என்று கூறுகின்றார். 10ஆவதாக, கல் நெஞ்சனான பாவிகளை மனம் திருப்பும் வரத்தை குருக்களுக்கு வழங்குவோம் என்று கூறுகின்றார். 11, இந்த பக்தி பரவும்படி செய்கின்றவர்களில் பெயர் நமது இதயத்தில் ஒருபொழுதும் அழியாத விதமாய் பதிந்திருக்கும் என்று கூறுகின்றார். இறுதியாக 12வது வாக்குறுதியாக, தொடர்ந்து 9 முதல் வெள்ளிக்கிழமைகளில் திவ்ய நற்கருணை அருந்துகின்றவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தி இறக்கும் வரம் அடைவார்கள் என்று நமது இதயத்தின் வழியாக வாக்களிக்கின்றோம். மரண வேளையில் நமது இதயம் அவர்களுக்கு நிச்சயமாக அடைக்கலமாய் இருக்கும் என்று 12 வாக்குறுதிகளை இயேசுவினுடைய இதயம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போம். இயேசுவினுடைய இதயத்தை போன்று நம்முடைய இதயமும் இருக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாளிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா அன்பும் அருளும் அன்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது அன்பும் அருளும் அன்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு ஏற்றதாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகவுளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. ஏழை மனிதரில் உன்முகம் காணவே, ஏங்கிடும் இதயத்தில் உன்னருள் நிறைக்கவே. ஏழை மனிதரில் உன்முகம் காணவே, ஏங்கிடும் இதயத்தில் உன்னருள் நிறைக்கவே. உண்மை அன்பு மாண்பு ஓங்கிட உந்தன் உயிரில் தியாகமாகுவே. உண்மை அன்பு மாண்பு ஓங்கிட உந்தன் உயிரில் தியாகமாகுவே. புதிய அன்பு வெள்ளம் எங்கும் பொங்கி பாயும் நேரமே, இருளின் ஆட்சி முடியுமே, அருளின் ஆட்சி நிறையுமே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்ளுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலிலே தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.